நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? அவர் ரூம்ல இல்ல. இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு? பேக் ட்ரெஸ் கூட எதுவும் இல்ல. ஏய், அந்த பொண்ணு ரூம்ல இருக்காங்க பாரு. எந்த பொண்ணு? அதான் அவர் கூடவே இருந்தால ஒரு பொண்ணு. அவர் ரூம்ல பாக்குறேன். அழாத. ஜனனி, அந்த பொண்ணு ரூம்ல இல்ல. ரூமே காலியா இருக்கு. மகா, இரு. அழாத. வேற ரூம்ல கூட இருக்கலாம்ல. நான் பாக்குறேன். அதான் அங்க இருந்து கிளம்பிட்டோம்ல, அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நான் கூட பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனா நீ அப்படி இல்ல பிரபு. எதை சொல்ற? இல்ல, நீ அந்த மகாவை கல்யாணம் பண்ணிப்பியோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அவ என்னை விட அழகா இருக்கா, படிச்சிருக்கா, பெரிய ஃபேமிலி. என்னை கழட்டி விட்டுடுவியோன்னு நினைச்சேன். பிரபு, என்ன பேசாமலே வர? நீயே என்னை பற்றி அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்ல, கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னதான். ஆனாலும் ரிசப்ஷன்ல அவளோட சேர்ந்து நின்று நீ போட்டோலாம் எடுத்துட்ட. அப்புறம் அவ வேற கொஞ்சம் அழகா இருந்தா. அவளை பார்த்து ஈன்னு பல்லு இழிச்சிட்டு இருந்த. எனக்கும் பதட்டமா இருந்துச்சு. ஏய், என்னாச்சு உனக்கு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அப்ப சரி. பிரபு, நீ நினைச்சிருந்தா அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எனக்காக கிளம்பி வந்த பாரு பிரபு. யூ ஆர் சோ ஸ்வீட் பிரபு. சரி, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? நாளைக்கே பண்ணிக்கலாமா? சொல்லு, பண்ணிக்கலாமா? இப்போ அதுக்கு என்ன அவசரம்? ஏய், என்ன இப்படி கேக்குற? இல்லப்பா, கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் இப்ப கையில பணம் நகை எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் ஒன்று சொன்ன நீ கோச்சிக்க மாட்டியே? சொல்லு. நீ கொஞ்ச நாள் ஊரில் போயிடுறேன். ஏன்? கொஞ்ச நாளைக்கு தான். என்ன அப்படியே கழட்டி விட்டுலான்னு பாக்குறியா? பைத்திய மாதிரி பேசாத. எல்லாத்தையும் தப்பு தப்பு தான் புரிஞ்சுப்பியா? நீ ஊரில் இருக்கிற வரைக்கும் பணம் எவ்வளோ தேவையோ சொல்லு, நான் மொத்தமாக கொடுத்துட்றேன். ஏய், நான் என்ன பணத்துக்காக இங்க வந்த நினைச்சியா? பிரபு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கிளம்பி வந்தேன். நான் உன்கிட்ட கோச்சிக்கிட்டது கூட நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுண்டா. ஏன் பிரபு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு என்னை விட அழகு இல்ல? நான் சொன்னேன் அப்படி? என்ன அப்படியே ஊருக்கு அனுப்பிட்டு யூ-டர்ன் போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிற, அப்படித்தானே? பைத்தியமாடி நீ? அப்படி பண்றவனா இருந்தா வண்டியில் எதுக்கு இப்போ உன் கூட வந்துட்டு இருக்கேன்? இந்த பார் சப்பண்ணா, மகா பணக்கார வீட்டு பொண்ணு தான், அழகாக தான் இருக்கா. ஆனால் சத்தியமாக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் பண்ணல. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நிஜமாவா? சத்தியமா. அப்புறம் எதுக்கு ஊருக்கு போக சொன்ன?
இதை பாரு, இப்போ கையில் நகை பணம்லாம் இருக்குது, ஆனால் இதை வச்சு ரொம்ப நாளாக ஓட்ட முடியாது. இன்னும் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கஷ்டப்படுறத எனக்கு பிடிக்கல, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் பிரபு, நீ என் கூட தான் இருப்பேன்னு. ஃபோன் எடுக்கலடா. இருங்க மாமா, நான் ட்ரை பண்றேன். ரிங் போய் கட் ஆகுது மாமா. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போக போறாரு? இதுல ஏதோ தப்பு இருக்கு. அந்த பொண்ணையும் காணும். எந்த பொண்ணு? அதான் அவர் கூடவே இருந்துச்சு ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்ட் இல்லம்மா, அத்தை பொண்ணு இல்ல. அத்தை பொண்ணா? யாருக்கு? பிரபுவுக்கு. அப்ப அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சிஸ்டர் இல்லையாப்பா? என்னது இது? ஆள் ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்றீங்க. நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு சரியில்லைன்னு. ஆமாப்பா, அவங்க தங்கச்சின்னு தான் கிட்ட சொன்னாரு. நானும் சும்மாவும் இருக்கும்போது அந்த பொண்ணு அவளாவே வந்து பேசினா. ஏதோ சொல்ல வந்து சொல்லாமலே போனா. ஆனா அவ பிரபுவுக்கு ஃப்ரெண்ட் தானே சொன்னா. போச்சு, எல்லாம் போச்சு. இதுதான் நீங்க விசாரிச்ச லட்சணமா? என்னடா பாரதி, எனக்கு ஒன்றும் புரியல. பிரபுவோட அம்மாவும் இல்ல. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபுவோட அம்மாவும் இல்ல. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. நீங்க பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமாம்மா, கார் வாங்குறதுக்கு கேஷும் அவருக்கு நகையும் கொடுத்தேன். போச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். இல்லம்மா, அவசரப்பட வேணாம். இப்போ ஒருவேளை அவர் வந்துட்டா? இல்லப்பா, ரூம்ல அவங்க லக்கேஜ் கூட இல்ல. பிரபு கிட்ட ஏதோ தப்பு இருக்க மாதிரி ஒரு சின்னதா உறுத்தல். அதான். புரியல, எதை வச்சு அப்படி சொல்ற? கரெக்டா சொல்ல தெரியல. நம்ம இன்னொரு தடவை விசாரிச்சா என்ன? டேய், எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். இப்ப வந்து விசாரிக்கிறத பத்தி பேசுற? பாரதி, நீ எதுக்குடா இன்னொரு தடவை விசாரிக்கலாமான்னு கேட்ட? சொல்லுடா, ஏன் இப்படி கேட்ட? இல்ல மாமா, ஒரு தடவை அவர் ஒயின் ஷாப்ல பார்த்தேன். அதை பத்தி கேட்டப்போ ரொம்ப தப்பா பேசினாரு. பர்சனலா கேட்டனால கோச்சிக்கிட்டாரு நினைச்சேன். ஏய், இதையே நீ என்கிட்ட சொல்லல? என்கிட்ட சொன்னா நான் தான் கேட்கல. உங்களை மாதிரி ஒரு ஆள் பிரபுவை கல்யாணம் பண்ணுறத என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. அவன் ஒரு ஃப்ராடு, கிரிமினல். பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு தோணுது. மகா,
இப்போ என்னடா பண்றது? போலீஸ்க்கு போலாம். டிரைவர், வண்டி அப்படியே ரைட்டில் ஓரங்கட்டு. என்ன வண்டி இங்க எதுக்கு நிக்குது? இறங்கு, சொல்கிறேன். இறங்குன்னு சொல்கிறல்ல. என்ன பிரபு, ஒரே இருட்டா இருக்கு. எங்க கூட்டிட்டு போற? ஏன் பயமா இருக்கா என்ன? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நாம எங்க போறோம்னு கேட்டேன். அது என்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் இங்கே தான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான். இங்கயா? பணத்தையா? யார்கிட்ட? நான் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்னத்த நோய் நோயின்னு கேள்வி? பேசாம இரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? சும்மாதான். பயமா இருக்கு பிரபு. வா, இங்க இருந்து போலாம். போக தானே போற? என்ன பிரபு ஒரு மாதிரி பேசுற? ஏண்டி, உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு ஊர்லேயே உன்னை கைட்டு விட்டு வந்தேன். இங்கே அந்த மகா பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் பார்த்தா இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறியா? ஹே, விளையாடாத பிரபு. எனக்கு பயமா இருக்கு. பயமாவா இருக்கு? ப்ளீஸ் பிரபு, நீ சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை கொடுத்துரு. நான் இங்க இருந்து போயிடுறேன். இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நாங்கள் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு பணத்தை ஆட்டையை போடுவோம். நீ நோவும் வந்து நோவும் கும்பிட்டு போவியா? இல்லை தெரியாம ஒரு பேச்சு கேட்குறேன். நீ கேட்குற மாதிரி நான் பணத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிளாக்மெயில் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, சத்தியமா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இங்க இருந்து போயிடுறேன். என்ன நம்பு. விடணுமா? இந்த பார், ஆளே இல்லாத இடம். இங்கே நீ எவ்வளோ கத்துனாலும் உன்னை காப்பாற்ற எவனும் வரமாட்டான். அதனால ஓவரா சீன் படம் அமைதியை செத்து போயிடு. என்னடி சிரிக்கிற? குத்த மாட்டேன்ற தைரியமா? இல்ல சாவ போற பயத்துல பைத்தியம் ஆயிட்டியா? நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ப்ரிப்பேரா வந்திருக்கேன். இனிமே உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வரும்போதே ஆட்களை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். வந்திருக்கிறது யாருன்னு பாரு. எங்க மாமா. பிரபு, நீ சொன்ன அதே டைலாக் தான் உனக்கும் ரிப்பீட். உன்னை குத்துனாலும் இங்க யாருமே கிடையாது. சோ தேவையில்லாம கத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? காசு கிட்ட கோவத்துல உன்னை பயமுறுத்த தான் இங்க கூட்டு வந்தேன். சத்தியமா உன்னை கொல்லன்ற என்ன இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. இனிமேலும் உன்னை நான் நம்ப மாட்டேன். நான் லூசுதான், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல. ஐயோ சப்பர, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேமா. என்ன நம்புமா ப்ளீஸ். அந்த பொண்ணோட நீ போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது கூட உன் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனா எப்ப நீ என்ன கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியோ, இதோட நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. செத்து தொலை. அவசரப்பட்டு
மாமா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவன் பண்ண அநியாயத்தெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தீங்க. இதுக்கும் மேல அவன் உயிரோட இருக்க கூடாது. ஆனா அவனை நான் லவ் பண்ணிருக்கேன். அதுக்காக அவனை கொஞ்சம் வலிக்காம கொல்லுங்க. போட்டுருங்க மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்யாணம் மண்டபத்து வரைக்கும் வந்துட்டு எதுவும் நடக்கலன்னா அப்பா என்ன ஆவார்னே தெரியல. நடக்கணும், நடந்தே ஆகணும். ஏதாவது பிரச்சனைனா அப்பாவை என்னால பார்க்க முடியாது. என்ன மாமா இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? பாரதி, முடியலடா. யாருக்கு என்ன பண்ணிட்டோன்னு நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லி இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லையடா. சந்தோஷமா கல்யாணம் நடக்கும், மகா மாப்பிள்ளை வீட்டுக்கு போவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் நின்று போய் என்ன பண்ண போற பாரதி? பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை கூட பண்ணி வைக்க முடியல என்னால. அப்பான்னு நான் ஒருத்தர் இருந்து எதுக்குடா? மாமா மாமா நீங்க என்ன பண்ணுவீங்க மாமா? உங்க மேல ஒரு தப்பு இல்ல மாமா. இல்லடா, நான் தப்பு. என்னால என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை கூட பண்ணி வைக்க முடியலடா. என்னடா அப்பானா? மாமா இப்படி தனியா இருந்து வருத்தப்பட்ட ஒண்ணும் நடக்காது. என்ன என்னடா பண்ண சொல்ற? நீங்களே இப்படி வருத்தப்பட்டா மகாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை நினைச்சா என்னால தாங்க முடியலடா. அவனை எப்படி பாப்பேன் சொல்லு? ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு அவ கேட்டா நான் அதுக்கு என்னடா பதில் சொல்றது? மாமா நீங்க ஒண்ணும் பண்ணல. நீங்க இங்க தனியா அழுதுகிட்டு அங்க அவங்க அழுதுகிட்டு என்னால பார்க்க முடியல மாமா. ஒரு மாப்பிள்ளைய சரியா விசாரிக்க தெரியல. மண்டபம் வர வந்து இந்த கல்யாணம் நின்னாச்சு. இதை விட என்னடா தப்பு வேணும்? முதல்ல நீங்க வெளியே வாங்க. நீங்க இப்படி உள்ளே இருந்தா ஒண்ணும் ஆகப்படுதில்ல மாமா. இல்லடா, என்னால யாரையும் பார்க்க முடியல. இப்படி இப்படி ஒரு அப்பாவா என் பிள்ளைங்கள எப்படிடா பார்ப்பேன் சொல்லு? மாமா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க பொண்ணுங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க இப்படி வருத்தப்பட்டா அவங்க யார் சரி பண்றது? பாவம் மாமா அவங்களாம். மாமா ப்ளீஸ் மாமா, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், விடுங்க. எப்படிடா சரி பண்றது? எப்படி? அந்த பிரபு நல்ல வேலைன்னு நல்லா தெரியுது. தாலி கட்டின பிறகா தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? அட்லீஸ்ட் இப்படியாவது அவன் ஓடிட்டான்னு சந்தோஷப்படுவோம். மண்டபம் வரைக்கும் வந்து மகா கல்யாணம் நின்று போயிருக்கு. பொண்ணு பார்க்க வந்துட்டு வேணான்னு சொன்னதுக்கு மகா எவ்வளவு கஷ்டப்பட்டா உனக்கு தெரியும்ல? இப்ப கல்யாணமே நின்று போச்சுன்னா அப்புறம் என் மகா நிலைமை. மாமா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இங்க மண்டபத்துக்கு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏதாவது முடிவு பண்ணி ஆகணும். இப்ப என்னடா பண்றது? வந்தவங்கள மக பத்தி தேவையில்லாம பேச நம்ம அலோ பண்ணக்கூடாது. எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண டைம்ல நம்ம கல்யாணத்தை நடத்தணும் மாமா. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். டைம் இல்ல மாமா. எப்படிடா? எப்படி தெரியல மாமா, ஆனா நடக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி அங்கிள், இதெல்லாம் நடந்திருக்க கூடாது. இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்.
பட் முடியல. நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும். மகாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப நான் அவளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன் பாத்தீங்களா? இனி மகாவோட கல்யாணம் என்ன ஆகும்? டோன்ட் வரி அங்கிள். நீங்கள் நினச்சா மகா கல்யாணம் இன்னிக்கே இப்போவே நடக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா மகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்த முடிவெல்லாம் இல்லை. மகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கி சுச்சுவேஷனில் அம்மா பேச்சு கேட்டு நிச்சயத்துலேருந்து எழுந்து போயிட்டேன். அந்த தப்பை இன்னைக்கு சரி பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க uncle. மகா இடத்துல வேற பொண்ணை யோசிக்க முடியலன்னு சொல்லி தான் நான் என் கல்யாணத்தையும் நிறுத்தினேன். என் அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ப்ளீஸ் அங்கிள், மகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க.